ஓம் குருவே போற்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் கொஞ்சம் பலன் அடையட்டும். இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் திருமணம் பாக்கியம் இல்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன தாந்திரிக முறை கண்டிப்பாக பயனுள்ளதாக நம்பி செய்யுங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்களும் நம்புகிறோம். என்னென்னா, நீங்கள் இதுக்கு திருமணத்து பெண் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களோ இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கோ அமையமனுக்கு அல்லது திருமணமே பேசினாலே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற நண்பர்கள் என்ன பண்ணணும்னா, கடல் குளிக்கணும். முடிஞ்சளவு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை குளிக்க முடியல கல் உப்பு போட்டு குளிக்கணும். அது குளித்த அந்த மறுவாரம், அதாவது முக்கியமானதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, அதாவது காலண்டரில் பின்பக்கம் எடுங்க, ஓரைகள்னு போட்டிருப்பாங்க, அதில் பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மணி நேரம் 3 ஓரை நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் செவ்வாயில் 3 ஓரை கண்டிப்பாக நைட்டு ஓரையை பயன்படுத்தக்கூடாது. மத்தியானம் ஓரையை முடிஞ்சளவு பயன்படுத்துங்க. இல்லை முடிஞ்சளவு காலையில் ஓரையில் பண்ணால் எதுவுமே வெற்றி தான். அதனால் காலையில் ஓரை நடக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சின்ன அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெய் இருக்கிற எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுபோல் நவதானியம் கடையில் கிடைக்கும், நவதானியம்னு கேளுங்க தருவாங்க. அதெல்லாம் நீங்களே பண்ணிக்கோங்க. அதாவது மொச்சை, பாசி பயிறு, பச்சரிசி, சுண்டல், உளுந்து, கோதுமை, கொள்ளு, இந்த மாதிரி நவதானியங்கள் பூரா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதை நல்லா இடித்து, அது மிச்சம் இருந்தால் மிக்சியில் திரித்து, அதோடு உங்களுக்கு அதாவது வெல்லம் சேர்க்கக்கூடாது. அதாவது வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. சீனி பயன்படுத்துவீங்களா, அது கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. நாட்டு சர்க்கரையோ அல்லது இனிப்பு, ஏதாவது ஒரு இனிப்பு, மண்டை வெல்லமோ, கருப்பட்டி சேர்க்கலாம். அச்சலத்தை மினிக்கி ஒன்றா சேர்த்து மினிக்கி கொஞ்சம் கையை விட்டு நல்லா பொடி மாதிரி இருக்கும், அதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்து கொண்டு போங்க காலையில். அதாவது அரச மரமும் வேப்ப மரமும் பின்னி இருக்கும் சில கோயிலில். அப்படி இருந்தாலும் சரி தான், இல்லை தனியில் காட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, மரத்துக்கு கீழே, அந்த மரத்துக்கு அந்த அரச மரம் வேப்ப மரம் பின்னி இருக்க மரத்துக்கு கீழே நல்லா வேண்டி எனக்கு சீக்கிரம் மாங்கல்யம் சுடணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அதை முன்னாடி போட்டுட்டு மரத்துக்கு கீழே வச்சுட்டு ஒரு அகல் விளக்கை ஒன்று ஏற்றி விட்டுட்டு வாங்க. அந்த செவ்வாய் ஓரையில் செய்யுங்க. மாதம், அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை, 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். மாதத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் போதும். போய் மரத்தையும் அதை சேதப்படுத்திடாதீங்க. இயற்கையை கருத்து கொண்டும் சேதப்படுத்தாமல் செய்யுங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓம் நம சிவாய.